அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் அபுதாபிலேருந்து இத்திஹாத் ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு. அது அந்த ஊர் என்ன சிம்பல் தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உம்ரா நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்புறோம். எங்களை கூட்டிகிட்டு போன அந்த ட்ராவல்ஸும் எங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா ரூமு, ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்தியாவிலேருந்து கிளம்பி அங்கே போய் மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், மஸ்ஜிதுல் குபா, உஹது மலை, பேரிச்சம்பழம் தோட்டம், நான் என்னென்ன அங்கே பார்த்தனோ எல்லாமே என்னுடைய இந்த சேனலில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பாருங்கள். அங்கே போனீங்கன்னா ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அல்லாஹ் நம்மள அங்கே விருந்தாளியாக அழைக்கிற அந்த ஒரு தருணம் ரொம்ப பாக்கியமிக்கது. உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் பண்ணுறதுக்கான இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம சந்ததிகள் எல்லாருக்குமே தரணும். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வசியத்து இப்போ யாருன்னா பண்ணியிருப்பாங்க, மரணித்தவங்க, அவங்களுக்காக உம்ரா பண்ணலாம். அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நாங்கள் நேற்று எபிசோடில் சொன்னா போல் நாங்கள் போயின்ட்டுருக்கோம். அந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி திரும்பிச்சு. திரும்பும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதாக இருந்தால் கொஞ்சம் பயந்தானே. திருப்பியும் அல்லாஹ் தவக்கல், எல்லாமே அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஹஸ்பண்ட் அல்லாஹ் நியாமல் வக்கீல், அந்த ஒரு வாக்கியத்தை நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எது இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ். நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ரசிங்க. நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் அத்தாட்சிகள்ன்றது திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகள் சொல்லியிருக்கான். அதை நம்ம கண்கூட அங்கே பார்க்கலாம். முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபா, அதுக்கப்புறம் சஃபா மர்வா, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்சம் வாட்டர். அந்த வாட்டர் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அங்கே குடிச்சிட்டு வாங்க. இங்கே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் அங்கே தடையாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக அதை அனுபவித்து நல்லா குடிங்க. அல்ஹம்துலில்லாஹ்.